Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI with Python series, we are going to learn so many interesting concepts. Let's begin. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்துட்டு செட் டேட்டா டைப். சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல நம்ம பார்க்கிறது வந்துட்டு செட் டேட்டா டைப். So, set என்னது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கிறது தான். Set is a sequence data type used to store multiple values. அந்த values அன்றது சேம் அண்ணா ஆயிருக்கலாம், டிஃபரெண்ட் அண்ணா ஆயிருக்கலாம். ஓகே, in one variable is known as a set data. செட்டோட ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்? கர்லி பிராக்கெட்ஸ். கர்லி பிராக்கெட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றோம். வேல்யூஸ் எல்லாமே காமால செப்பரேட் பண்றோம். கரெக்டா? அண்ட் செகண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சொல்லுங்க. என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகலையா? ஹலோ ஹலோ மேம். எஸ் மேம். விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்? இருக்கு மேம். ஓகே. சோ செட்டோட ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ்ல வேல்யூஸ் செப்பரேட் பண்றீங்க. ஓகே, வித் காமாஸ். செகண்ட் திங் என்னதுன்னா செட் will not support duplicate value. செட்ல வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணாது. will not support duplicate values. இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும்போது அது டிஸ்ப்ளே ஆகாது. செகண்ட் திங், set is a mutable data type. Mutable data type என்னது? We can do changes in it. ஓகேவா? Set is a very very important. Set is an unordered data type. Unordered data type என்னதுமா? நம்ம எந்த ஆர்டர்ல கொடுக்குறோமோ அந்த ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆகாது. சோ அதுக்காக செட்ன்றது வந்துட்டு unordered data type ன்னு சொல்றோம். So we'll create it. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு செட் எப்படி கிரியேட் பண்றது பார்க்க போறோம். So first one நம்ம என்ன பார்க்கறோம்னா how to create an empty set. Very important. Empty set எப்படி கிரியேட் பண்றது? So நம்ம யூசுவலி நமக்கு தெரியும் கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னுட்டு லைக் ஜஸ்ட் லைக் லிஸ்ட் டுபிள் மாதிரி தான். ஆனா செட்ல வந்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்கு ஆகாது. பிகாஸ் இதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் டிக்ஷனரி கூட கொடுக்குறோம். சோ அதுக்காக டிக்ஷனரிக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கிறதுனால நீங்க எம்டி கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்தா அது எம்டி டிக்ஷனரி தான் கிரியேட் ஆகும். சோ வில் see now s1 is equal to கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு print of s1 at the same time அதோட டைப் செக் பண்ணி காட்ட போறேன். சோ இங்க நான் s1 ன்னு கொடுக்கணுமா? ஓகேவா? s1 ன்னு கொடுத்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க டிக்ஷனரி ன்னு ட்ரீட் ஆகுது. தட் மீன்ஸ் எம்டி கர்லி பிராக்கெட்ஸ் கொடுக்கிறதுனால நீங்க எம்டி செட் கிரியேட் பண்றதுக்கு ஆகாது. ஓன்லி ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க செட் கிரியேட் பண்றதுக்காக எம்டி செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சோ இப்போ ட்ரை பண்ணுங்க. s is equal to set function. சோ print of s அந்த வேரியபிள் டைப் கூட செக் பண்ணுங்க. சேம் டைம் டைப் ஆஃப் s ன்னுட்டு பாத்தீங்களா இட்ஸ் an empty set ன்னுட்டு மேம். செட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன்னா which is nothing but it is an empty set. ஓகேவா? so where it does not holding any value in it. now you can add a new values into that because set ன்றது வந்துட்டு mutable data type இருக்கறதால நம்ம சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். now we are going to create a set with elements. இப்போ வந்துட்டு create a set with elements means values இருக்கிற மாதிரி வெச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். so எப்படி se is equal to curly brackets உள்ள each value is separated with the comma symbol. so one is Dilip, second value is Harish, அடுத்தது வந்துட்டு Dilip 34.78, அடுத்தது வந்துட்டு Ravi. ஓகேவா? so அடுத்தது வந்துட்டு திரும்பி நான் வந்துட்டு ஹரிஷன் கொடுத்துறேன். so like this I am just giving some values. இங்க நான் செட் கிரியேட் பண்ணும்போது சிமிலர் டேட்டா கூட கொடுத்திருக்கேன். ஆனா நம்ம அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது at the same time நான் டைப் செக் பண்ணிடுறேன். so print பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சிமிலர் டேட்டா ரிப்பீட்டடா வந்திருக்காது because set will not support duplicate values. சிமிலர் டேட்டா நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகாதுனா it will not support it. அடுத்தது நம்ம கொடுத்திருக்கிறது ஒரு ஆர்டர்ல கொடுத்திருக்கிறோம். திலீப், ஹரிஷ், திலீப் அந்த மாதிரி.
பட் இங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது பாருங்க இன்னொரு ஆர்டர்ல இருக்கு. பிகாஸ் செட் வில் நாட் மெயின்டைன் ஒன் ஆர்டர். தட் மீன்ஸ் எந்த வேல்யூக்கு கூடமே எந்த ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. யூஸ்வலி லிஸ்ட்ல டுப்புள்ல வந்துட்டு எவ்ரி வேல்யூக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு அதோட பொசிஷன்ஸ். கரெக்டா? எவ்ரி வேல்யூக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன்? இட்ஸ் பொசிஷன்ஸ் மீன்ஸ் இண்டெக்ஸ். ஆனா செட்ல வந்துட்டு இண்டிவிஜுவல் வேல்யூஸ்க்கு எந்த ஸ்பெசிபிகேஷனும் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் வந்துட்டு அன்ஆர்டர்ட் டேட்டா டைப். இன்னைக்கு இது ஒரு இந்த நான் கொடுத்திருக்கிறது ஒரு பொசிஷன், டிஸ்பிளே பண்ணும்போது சம் அதர் பொசிஷன்ஸ்ல இருக்கு. நாளைக்கு திரும்பி இன்னொரு பொசிஷன்ல இருக்கலாம். ஓகேவா? there is no fixed positions for those values. சோ அதனால நம்ம வந்துட்டு இதுல சிங்கிள் செட்ஸ்ல வந்துட்டு we cannot access a single value. என்னமா நம்ம சிங்கிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுக்காகாது. ஓகே, we cannot access single value or we cannot access multiple values. Okay, multiple values access பண்றதுக்காகாது. ஓகேவா? சிங்கிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக. மல்டிபிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றதுக்காகனா ஸ்லைசிங் மெத்தட் இந்த செட்ஸ் டேட்டா டைப்ல யூஸ் இல்லன்னுட்டு. ஓகேவா? அட் த சேம் டைம் நமக்கு இண்டெக்ஸ் மூலமாவே ரீப்ளேஸ்மென்ட் கூட பண்றோம் இல்லையா? So we cannot do replacement in the sets. Replacement பண்றதுக்காக, because replacement பண்றது positions base பண்ணிக்கிட்டு தான் நம்ம replacement பண்றோம். But it is not possible because specific position இல்லாதனால நம்ம replacement பண்ண மாட்டோம். But we can add and delete values from set. This is the reason we can say it is a mutable. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாததுக்கு ஆகாதுன்றதுனால நம்ம இம்யூட்டபிள்னு சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற மேனிபுலேஷன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரிஜினலுக்கு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கா, then I can say it is a mutable data type. So we can add a new value into the set and also I can delete a value from the set also. So these operations can also be done. So that is the reason we can call it as a mutable data type. Okay va? So let's see here. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சோ ரீப்ளேஸ்மெண்ட் யூசுவலி பொசிஷன்ஸ் மேல தான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த ஹரிஷ் பிளேஸ்ல சம்திங் லைக் 100 கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் திஸ் ஹரிஷ்? 1, 0 and 1. பட் இட் இஸ் நாட் கரெக்ட். இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிஸ் கிடையாது. இங்க வந்துட்டு 1 இருக்கு, இங்க கூட 1 இருக்கு. So maybe work ஆகுமா செக் பண்ணி பார்க்கணும். It will not happen. We'll see. So இதுக்கு நம்ம syntax ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். எந்த வேரியபிள்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம், அதோட பொசிஷன், நீங்க கொடுக்கணும்ன்ற வேல்யூ கொடுக்க போறீங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வேரியபிள் வந்துட்டு SE ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 100 கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இப்ப print of SE பார்க்கும்போது எனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுக்குது பாருங்க, does not support item assignment. That means we cannot do reassignment. Assigning பண்றதுக்கு ஆகாது because it is a immutable data type, but it is an unordered data type. Unordered specific positions கிடையாது வேல்யூஸ்க்கு. இது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்கேன், we cannot access ன்னு சொல்லிருக்க இல்லையா? So we cannot access single value or multiple value ன்னு சொல்லிருக்கிறோமா? So அது கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். So for example print of SCN கொடுத்துறேன். So I want to access this value. So நான் கிரியேட் பண்ணிருக்கிறதுல வந்துட்டு some other position இது டிஸ்ப்ளே பண்ணும்போது some other position. So will it try டிஸ்ப்ளே ஆகிற பொசிஷன் எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகுமான்னு செக் பண்றேன் நான். So நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ண போறோம், print ஃபங்க்ஷன்ல SC வேரியபிள்ல 0th பொசிஷன் வேல்யூ வேணும்னு என்ன வருது, set object is not subscriptable. That means you cannot access an individual value. If you are treating it like a complete set, if you are accessing single value or group of values, then we'll call it as a subsets. So we cannot subscriptable. Okay va? அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் கூட ஆக்சஸ் பண்றதுக்காக, that means slicing method இதுல கிடையாது. ஓகே, then எப்படி மேம் நம்ம ஆக்சஸ் பண்றது ஒன்னொன்னானப்போ we can make use of a for loop. That means iteration மூலமா நம்ம single values access பண்ணிக்கலாம். For example for I in SC என்ன ஆகுது, 1 by 1 அந்த செட்ல எத்தனை values இருக்கோ அத்தனை டைம்ஸ் iterate ஆகும். So if you run this one, see here you will get the values.
So நம்ம இண்டெக்ஸ் மூலமா கொண்டு வரதுக்கு ஆகாது, but you can iterate each and every value and store in this variable and you can print it. This is one procedure. Next, இந்த இதுல function return numbers return பண்ற functions இருக்கு. Functions. So இந்த இதுல functions that return numbersல நம்ம என்ன படிச்சிருக்கோம் usually நம்ம படிச்சிருக்கிறது வந்துட்டு len function, அடுத்தது வந்துட்டு index function அதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? So இதுல index functionோ கிடையாது, count functionோ கிடையாது, because இந்த setsல duplicates accept இல்ல. So that it is not necessary to find out how many values means multiple number of times எத்தனை டைம் இருக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம count function யூஸ் பண்ற தேவையில்லை. So it's not at all there at all. ஓகேவா? So இதுல வந்துட்டு index functionோ கிடையாது, count functionோ கிடையாது, because no identification for the values, then there will be no repeated values. So அதுக்காக index count function கிடையாது. Next என்ன இருக்கு? min function யூஸ் பண்ணலாம், sum function யூஸ் பண்ணிக்கலாம், sort function கூட வேஸ்ட் தான். ஓகேவா? max ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? sort ஃபங்க்ஷனும் வேஸ்ட் தான். ஓகேவா? பிகாஸ் சார்ட்ன்றது வந்து நம்ம சார்ட்டிங் பண்ணா கூட திரும்பி டிஸ்ப்ளே பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி லைக் அன்ஆர்டரே வந்துரும். ஓகேவா? சோ நம்பர் ரிட்டர்ன் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இந்த 4 தான். len, min, max, sum. ஓகேவா? சோ இப்போ இது ஒரு வாட்டி கோ ஆன் பண்ணலாம். சோ len ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் print of sc ன்னு இருக்குறோம். சோ இதுல எத்தனை வேல்யூஸ் இருக்கு? யூசுவலி நமக்கு என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற செட் கொடுத்துட்டு இந்த இது கொடுத்துட்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் த செட் ன்னு கொடுக்கேப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 1 2 3 4 5 6 7 ன்னு சொல்லிடுறோம். தட் இஸ் நாட் கரெக்ட். நம்ம டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் லென்த் சொல்லணும். தட் மீன்ஸ் திலீப் பண்றது 2 வாட் இருக்கு, ஹரிஷ் பண்றது 2 வாட் இருக்கு. யூ ஹேவ் டு கவுண்ட் இட் லைக் a single value. ஓகேவா? திலீப் ஒரு டைம், ஹரிஷ் ஒரு டைம். 2 3 4 and 5. So if you find out the length, the output will be like what? எப்படி கொடுக்குறீங்க? print of len of sc. So output is 5. So இப்ப min function, max function, sum function apply பண்ணனும்னா it should contain a similar data in that variable. For example, இப்ப நான் வந்துட்டு print of min of sc ன்னு கொடுத்தனா எரர் வந்துரும், because இந்த sc வேரியபிள்ல டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. லைக் ஸ்ட்ரிங் இருக்கு, இன்டிஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு. டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கும்போது we cannot find the minimum value and maximum value and sum value. So it should contain a similar values. Let us create like this. sc1 is equal to 90, 67, 34, 12, okay, 87, 45. So இப்போ இந்த 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 செட் மேல நீங்க மினிமம் வேல்யூ என்னது, மேக்ஸிமம் வேல்யூ என்னதுன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் with the help of a functions min, max and sum function. So இப்போ நான் just make changes max then sum. So இப்போ நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா these 3 functions also returning the numbers only. So minimum value in this is what? 12. Maximum values in this is 90. Sum is nothing but adding all these values and you are getting the sum. Okay, so this is what are functions that returning a numbers. அடுத்தது usually நம்ம லிஸ்ட்ல டுப்பிள்ல ஆபரேஷன்ஸ் படிச்சிருக்கோம். லைக் வாட்? concatenation, repetition and iteration. iteration பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். சோ மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் கூட நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ் செட். ஓகேவா? இந்த செட் எடுத்துக்கோங்க. சோ திஸ் இஸ் மை செட். சோ இந்த செட்ல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மெம்பர்ஷிப் ஆபரேஷன்ஸ் ஆன் செட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ என்னோட क्वेश्चन என்னதுன்னா, I want to check whether Dilip exists in that set or not. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? print of நம்ம தேடிருக்கிற வேல்யூ in operator அந்த வேரியபிள் நேம் இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும், இல்லனா ஃபால்ஸ் கொடுக்கும். So this is called a condition. In the condition நமக்கு statements வேணும்னா you can make use of conditional statements. Okay, இந்த condition if மூலமா கொடுத்தீங்கன்னா இந்த condition கரெக்ட் ஆச்சுனா அதுல இருக்கிற ஸ்டேட்மென்ட் கொடுக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா நீங்க எல்ஸ் பிளாக்ல போயிட்டு எல்ஸ் பிளாக்ல என்ன ஸ்டேட்மென்ட் கொடுக்கீங்களோ அந்த ஸ்டேட்மென்ட் நமக்கு அவுட்புட்ல கொடுக்கும். ஓகேவா? சோ இட்டரேஷன்ஸ் ஆபரேஷன் பார்த்திருக்கோம், மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ concatenation ஆபரேட்டர் இதன் மேல வர்க் ஆகுமான்னு செக் பண்ண போறோம். என்னது concatenation பண்றது? என்னது? joining two data types to return a new data type அன்ற மாதிரி, நியூ செட் மாதிரி இல்லையா?
So நம்ம listed tuple perform பண்ணிருக்கோம், but இது setல work ஆகாதுமா. So let's see here. S1 is equal to curly bracketsல some values கொடுங்க. So Pavan, Money, அடுத்தது Kiran. So this is one set. Second set create பண்ணிட்டு இருக்கேன். So just like this, Lakshmi, ஓகேவா? So அடுத்தது வந்துட்டு Pavan, அடுத்தது வந்து different data types கொடுத்துக்கலாம், no problem. Different data types நீங்க கொடுத்துக்கோங்க. 30, அடுத்தது வந்துட்டு Kiran அன்னிட்டு some values S1 ல கொடுத்திருக்கேன். At the same time S2 ல கூட some values நானும் கொடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த two sets join பண்ணி ஒரு new set return பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன் using the concatenation operator. நடக்குமான்னு பார்க்க போறோம். ns is equal to s1 plus s2 பண்ணிட்டேன். s1 s2 வந்துட்டு sets தான். இப்போ நான் print of ns and கொடுக்கும்போது எரர் வந்துச்சு because setsல நம்ம sets join பண்ணனும்னா இந்த concatenation operator யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் யூனியன் ஃபங்க்ஷன். We cannot combine two sets using the concatenation operator. To overcome, we can make use of the union function. Union function என்ன பண்ணுதுன்னா joins the sets and returns a new set. Return new set. எத்தனை செட்ஸ் இருக்கட்டும், okay, it will join it. So இதோட syntax எப்படி இருக்கும்னா எந்த செட் நீங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த செட் ஃபர்ஸ்ட் செட் டாட் ஃபர்ஸ்ட் செட்டே கழிப்பு s1 s2 இருக்கு இல்லையா, so you can take any kind of set s1 or s2 dot union of second set variable v2. So like this எத்தனை செட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் just by separating with comma symbols இந்த மாதிரி, ஓகேவா? so எத்தனை செட்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும். so for example இப்போ இங்க இந்த two sets இருக்கு, இந்த two sets join பண்ணிக்கணும்னா concatenation operator work ஆகல. இப்போ இத union function apply பண்ண போறேன் new setக்காக. so ns1 is equal to நீங்க variable 1 ன்னு சொல்றதுனால நம்ம s1 ஏ கொடுக்கணும்னு இல்ல, you can give s2 also, your wish. union of s2 இப்போ ரன் பண்ணி print பண்ணி பாருங்க. so print பண்ணி பாத்தீங்கன்னா ns1 you will get a new set. so combination of these two sets. இந்த two setsல repeated values இருக்கு, pavan இருக்கு, Kiran இருக்கு. While joining, it will take only the single value because set under the duplicates avoid பண்ணிடும். Correctா? So this is how you can join it. There is an operator also for union. ஓகேவா? union operator இருக்குமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்குமே? Yes ma'am. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ இங்க நம்ம எல்லாரும் ஜாயின் எத்தனை பேர் ஜாயின்? 2 பீப்புளேவா? ஓகே. சோ நம்ம இங்க செட்ஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே கிடையாம there is an operator called set operations கூட இருக்குமா? just a second. நம்ம டைரக்டா இங்க போய்ட்டோம், பட் there is one operator இருக்கு. யூனியன் ஆபரேட்டருக்காக நம்ம யூஸ் பண்றது. so instead of using this function there is a one symbol called pipe symbol மா. okay, vertical line. இந்த vertical line யூஸ் பண்ணி கூட நீங்க two sets join பண்ணிக்கலாம். இப்படியே பாருங்களேன். so just two sets copy பண்ணிக்கோங்க. இதே நான் join பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். so n_s is equal to s1 vertical line s2. so இப்ப print பண்ணி பாருங்க அந்த ns. okay, நான் just variables difference கொடுத்திருக்கேன் ns. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா similar dataவே வருது பாருங்க. so this is the function for joining, this is the operator for joining. ஓகேவா? ரிமெம்பர் வெச்சுக்கோங்களேன். இங்க நீங்க யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே செட்டே ஆயிருக்கணும் இல்ல, இட் இஸ் ஆல்சோ லைக் டுபிள் கூட ஆயிருக்கலாம். ஓகேவா? டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் கூட ஆயிருக்கலாம். இட் ஒர்க்ஸ். டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க நியூ செட்டா கொண்டு வரலாம். இட் இஸ் ஓகே. ஓகேவா? நியூ செட்டா கொண்டு வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கண்டிப்பா ஒரு செட் ஆயிருக்கணும், அது ரிமெம்பர் வெச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு செட் ஆயிருக்கணும். இன்னொன்னு வந்துட்டு டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப s3 is equal to லிஸ்ட் எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? லைக் திஸ் கிரண், அடுத்தது வந்துட்டு 34.23 ன்னுட்டு. சோ நான் இப்ப இந்த 3 செட்ஸ் ஜாயின் பண்ணனும்னா you should put comma inside the union function and add that variable name. சோ இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா you can add those 3 value data types ஓட values add பண்ணிட்டு new set create ஆயிடுச்சு. பாத்தீங்களா? பட் must and should have one set. ஒரு செட் கண்டிப்பா இருக்கணும்.
புரியுதாம்மா எல்லாருக்குமே என்ன சொன்னேன்னுட்டு? எஸ். அடுத்தது நம்ம இந்த ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் தான் ஆயிருக்கணும்மா. சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் தான் ஆயிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ்ல டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருந்தா ஒர்க் ஆகாது. It should be like a similar data type. Then only it is possible to combine and it will give the new set. Okay. So அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ரிப்பீட்டேஷன்ன்றது கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டேஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரிப்பீட்டேஷன் ஆபரேட்டர் எப்படி பண்றீங்க? நம்ம யூசிங் அ சிம்பிள் கால்ட் ஸ்டார் சிம்பிள். மீன்ஸ் சிமிலர் டேட்டா நீங்க ரிப்பீட்டடா வேணும்னு நினைச்சுக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? எத்தனை டைம்ஸ் வேணுமோ அத்தனை டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. லைக் திஸ் s2 star 2 and 2 times வேணும். print of ns. So run பண்ணீங்கன்னா error. So we cannot repeat the values of the set also because duplicates accept பண்ணாது இதுல. இப்ப நீங்க திரும்பி லக்ஷ்மி பவன் 30 திரும்பி ஒரு வாட்டி வேணுமானப்ப if it is not possible, right? support பண்ணாது. So that's why it is getting error. Repetition operator கிடையாது. ஓகேவா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது there are so many functions like a intersection function. இந்த intersection function என்ன பண்ணுதுன்னா it will return a new set return பண்ணும் with the common elements from those sets ma. So நம்ம எத்தனை elements comparison பண்ணிட்டு இருக்கறோமோ அத்தனை setsல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 sets கம்பேர் பண்றேன். அந்த 2 setsல காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் நியூ செட்டா கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருந்துச்சா அந்த 3 செட்ஸ்ல என்ன வேல்யூ காமனா இருக்கோ அந்த வேல்யூ நியூ செட்ல கொண்டு வரும். ஃபார் சப்போஸ் இஃப் யூ see here I am having 3 sets. ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் கூட எப்படி இருக்கும்னா சிமிலர் வே யூனியன் ஃபங்க்ஷன் சிமிலராவே இருக்கும். So in place of union I am just giving it like a intersection. ஓகேவா? So இப்போ நம்ம கிட்ட 3 செட்ஸ் இருக்கு. இந்த 3 செட்ஸ்ல காமனா இருக்கிறது எது? கிரண் கிரண் கிரண். So it will return new set as with value கிரண். For suppose இப்போ இந்த செட்ல கிரணே கிடையாது. கண்டிப்பா 3 செட்ல ஒன்னு காமன் இருக்கணும். இப்போ இந்த 2 செட்ஸ்ல மட்டும் தான் காமனா இருக்குது. பட் இந்த third செட்ல கிடையாது. அப்ப it will return as empty set. Empty set. For suppose if you are having only 2 sets. For example இப்போ உங்ககிட்ட 2 sets மட்டுமே இருக்கு. 2 sets மட்டுமே இருக்கு. இந்த 2 setsல காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எது? Pavan, then Kiran. So these two values will make it like a new set. See that? New set. இது வந்துட்டு ஒரிஜினல் செட்ஸ்க்கு எஃபெக்ட் பண்ணாதுமா. இட் இஸ் ரிட்டர்னிங் த நியூ செட்ஸ். இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நியூ செட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? சோ இது ஃபங்க்ஷன். நீங்க you can also make use of an operator. Intersectionக்கு we have an operator called in the operator the ampersand symbol. In place of union function we can also make use of operator in the mari. Instead of writing like this you just place like this operator. It will also create a new set. But இது எதுக்கு error வருதுங்க? different data types இருக்கிறதுனால it will not work. Similar data இருந்தா மட்டும்தான் operators அது new set return பண்ணும். சிமிலர் டேட்டா தான் இருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கலாம். பட் செட்ல சிமிலர் நாட் ஓன்லி செட் அதர் டேட்டா டைப்ஸ்ல கூட நம்ம ஆபரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது சிமிலர் டேட்டா மட்டும்தான் நம்ம ஆபரேட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? சோ இப்போ அதே விதமா இன்டர்செக்ஷனுக்காக நம்ம இந்த ஆபரேட்டரை யூஸ் பண்ணலாம். சோ வேர் இட் வில் ரிட்டர்ன் வாட்? காமன் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தோஸ் 2 செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேம் என்கிட்ட 3 செட்ஸ் இருக்கு மேம். என்கிட்ட 3 செட்ஸ் இருக்கு. அப்ப எப்படி மேம் அந்த ஆபரேட்டர் யூஸ் பண்றது? அப்ப கூட அதே விதமே தான். எல்லா வேரியபிள்ஸ் நடுவுல நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லா வேரியபிள்ஸ் நடுவுல நீங்க வந்துட்டு அந்த ஆபரேட்டர் அப்ளை பண்ண போறீங்க. அவ்வளவுதான். So it will return a common. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா AND operator. So this is called intersection operator S3. ரன் பண்ணுங்க. See here. இந்த மூணுத்திலுமே இருக்கிறது காமன் இதுவே தான். So it returns new set as Kiran.
Understood till here? இருக்கிறீங்களா? Yes, ma'am. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட் வில் ரிட்டர்ன் a நியூ செட். நியூ செட் ரிட்டர்ன் பண்ணும். வேர் with what it returns? It returns a new set with unique elements of a first set. Okay, unique elements of first set. எப்படி மேம் நமக்கு first unique elements of first set எப்படி தெரியும் நமக்கு இது first set second setனா நமக்கு லெஃப்ட் சைடுல எது இருக்குமோ that is called a first set. அது எந்த வேரியபிளானா இருக்கலாம். So for example இப்போ என்கிட்ட இந்த two sets இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். I am having these two sets. ஓகேவா? So இந்த two setsல I want to apply difference function. Difference function apply பண்ண போறேன். So இதுல first set எதுன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் first set. ஓகேவா? So இந்த செட்ல யூனிக் எலிமெண்ட் என்னது இந்த செட் 2ல இருக்க கூடாது அப்படிட்டு. சோ இப்ப பாத்தீங்களா இங்க S1 ல இருக்கிறது இதுல இருக்க கூடாது. தட் மீன்ஸ் என்ன இருக்காது? பவன் இருக்கு, கிரண் இருக்கு. ரிமைனிங் எதுவும் இல்ல. S2 ல மணி கிடையாது, 67.89 கிடையாது. So it will return new set with values money and 67.89. For suppose நீங்க லெஃப்ட் சைடுல S2 ன்னு வெச்சிருக்கீங்க நினைச்சுக்கோங்களேன். என்னன்னு வெச்சிருக்கீங்க? S2 ன்னு வெச்சிருக்கீங்க. Now the first set is S2. So இப்போ இந்த S2 ல இருக்கிறது இந்த S1 ல இருக்க கூடாது. That means லக்ஷ்மி கிடையாது, 30 கிடையாது, பவன் கிரண் இருக்கு. So it will return new set with values what? Lakshmi and 30. That is what difference function. அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். சோ இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இது கூட ஒரு நியூ செட் ரிட்டர்ன் பண்ணும் வித் யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் செட்ஸ். நீங்க எத்தனை செட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அத்தனை செட்ஸ்ல ஒரு செட்ல இருக்கிற வேல்யூ இன்னொரு செட்ல இருக்க கூடாது. ஓகேவா? ஒரு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்னொரு செட்ல இருக்க கூடாது. தட் மீன்ஸ் யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் 1 அண்ட் யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் 2 கம்பைன் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ செட்டா கொண்டு வரும். தட் மீன்ஸ் இந்த S1 S2 ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் என்னது? பவன், கிரண். மீன்ஸ் இந்த செட்ல இருந்து இந்த ரெண்டு ஒமிட் ஆயிடும். இந்த செட்ல இருந்து இந்த 2 வேல்யூஸ் ஒமிட் ஆயிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எது இல்ல காமனா இதுல ரெண்டுத்துல மணி கிடையாது, 67.89 கிடையாது, லக்ஷ்மி கிடையாது, 30 கிடையாது. இந்த 4 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நியூ செட் கிரியேட் ஆக போகுது. ஓகேவா? So this is all about set functions. Now நான் ஆல்ரெடி செட்ன்றது மியூட்டபிள் டேட்டா டைப் ன்னு சொல்லிருக்கேன். நான் ஆக்சுவலா செட்ன்றது என்னன்னு சொல்லிருக்கேன்? மியூட்டபிள் டேட்டா டைப் ன்னு சொல்லிருக்கோம். மியூட்டபிள் டேட்டா டைப் மீன்ஸ் we can do changes which will get affected to the original set. Although we cannot do replacement, we can add a new value into the set and we can delete existing values from the set. So நம்ம add பண்ணனும்னா we need to make use of a function called add function. இந்த add function மூலமா நீங்க single value add பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ எங்க ஆட் ஆகுதுன்னா we cannot specify ஸ்பெசிஃபிக்கா இந்த பிளேஸ்ல தான் ஆட் ஆகும் சொல்றதுக்கு இல்ல. because it's an unordered data type. அந்த வேல்யூ எங்கன்னா ஆட் ஆகலாம். நீங்க கொடுக்கிற வேல்யூ இல்லாத வேல்யூ கொடுக்கணும். நீங்க திரும்பி அந்த செட்ல இருக்கிற வேல்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா it will not add it because duplicate support பண்ணாது. So whenever you are giving a single value, that should be like new value which is not present already. ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா print of sc print பண்ண போறேன். சோ என்னோட செட்ல இருக்கிற வேல்யூஸ் இதுவே தான். நான் புதுசா ஒரு நியூ வேல்யூ ஆட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் அது add ஃபங்க்ஷன். அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா எந்த வேரியபிள்ல நீங்க ஆட் பண்ணுமோ அந்த வேரியபிள் நேம் add ஃபங்க்ஷன் உங்களோட நியூ வேல்யூ கொடுக்கணும். உங்களோட நியூ வேல்யூ கொடுக்கணும். Okay, so let's try it here. So SE variable I want to add a new value called Girish. So இப்போ வந்து நமக்கு லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் ஆகுறதுனால இந்த லைன் ஆட் ஆயிருக்கும். நான் இப்போ திரும்பி கிராஸ் செக் பண்ணி பார்க்க போறேன். print of SE ன்னு ரன் பண்ணி பாருங்க. See அந்த கிரீஷ்ன்றது somewhere it added. So I cannot specify. இன்னைக்கு இங்க ஆட் ஆயிருக்கு. So இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணும்போது somewhere else it will be going to added.
நம்ம ஸ்பெசிபிக்கா இங்க தான் ஆட் ஆகும் சொல்றதுக்கு ஆகாது. கிளியர்? எஸ். சோ இப்போ ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா நீங்க இது யூஸ் பண்றீங்க. If you want to add multiple values, then we have to make use of a function called update function. If you want to add multiple values at a time into the set, update function use பண்றீங்க. இதோட syntax எப்படி இருக்கும்னா எந்த வேரியபிள் ஆட் பண்ணோமோ அந்த வேரியபிள் நேம் டாட் அப்டேட் ஃபங்க்ஷன் உங்களோட வேல்யூஸ் செட் ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும். Compulsory, because update function will accept a single value. Okay, when you are using a sequence data type, it will treat multiple values as under single value. Okay va? So let's try it. இப்போ என்னோட செட் இது print of sc என்றது இது அப்டேட் ஆயிருக்கிறது தான். கரெக்ட்டா? அப்டேட் ஆயிருக்கிறது என்னோட செட். கரெக்ட்டா? பாருங்க sc இந்த sc மேல நான் சேஞ்சஸ் பண்ணும்போது திருப்பி செக் பண்ணி பார்க்கும்போது சேஞ்சஸ் நடந்துருக்கு. That is called a mutable data type. இப்போ நான் மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணனும்ன்றதுக்காக அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க வேல்யூஸ் நீங்க எந்த ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர்லயே போய் ஆட் ஆகும்ன்றது இல்ல. இட் இஸ் unordered data type. எந்த வேல்யூ எங்கன போய் ஆட் ஆகலாம். சோ இப்ப பாருங்களேன். சோ sc வேரியபிள்ல அப்டேட் ஃபங்க்ஷன் so curly brackets உள்ள நான் ஜெய் அடுத்தது 25.78 அடுத்தது I'm going to write something like சாயி. so இந்த 3 values நான் செட்ல ஆட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். so once you run this cell it will get added these 3 values. இப்போ நான் ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறேன். so செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன் நம்மளோட ஜெய் என்றது இங்க இருக்கு 25.78 இங்க ஆட் ஆயிருக்கு சாய் என்றது இங்க ஆட் ஆயிருக்கு மீன்ஸ் ஒரு வேல்யூ ஒரு இடத்துல ஆட் ஆகி சீக்வென்ஷியலா ஆட் ஆகாது because it is an unordered data type. so update function மூலமா கூட உங்களோட செட் வந்துட்டு நீங்க எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரிஜினல் செட்லயே அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ எப்படி ஆட் பண்ணமோ நீங்க பாத்திருக்கீங்க. ஸ்பெசிபிக் பொசிஷன்ல ஆட் பண்றதுக்காக because there is no positions அதுக்காக. now how to delete values from the set? We are having a function called pop function. pop function மூலமா நம்மளுக்கு எந்த வேல்யூ செட்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்கோன்னுட்டு கூட ரிட்டர்ன் பண்ணோம். at the same time எஃபெக்ட் கூட பண்ணும் செட்டுக்கு. so டிஃபால்ட்டா என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணும்னா ரேண்டம் வேல்யூன்னு சொல்றோமா. ரேண்டம் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு ஆகாது. எந்த வேல்யூனா ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ இருக்கு. சோ இட் வில் ரிமூவ் திஸ் வேல்யூ. சோ 99% வந்துட்டு நம்ம ரன் அன்னைக்கு என்னைக்கு நம்ம ரன் பண்ணிருக்கிறோமோ அந்த நாள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ வில் பி ரிமூவ்டு. ஓகேவா? ஃபார் சப்போஸ் இப்ப நாளைக்கு நீங்க ஓபன் பண்ணி ரன் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணும். சோ நான் ஸ்பெசிபிக்கா இந்த வேல்யூவே ரிமூவ் ஆகும் நான் சொல்றதுக்கு இல்ல. சோ ரேண்டமா ஏதோ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணும் செட்ஸ்ல இருந்து. ஓகேவா? சோ என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோன்றது கூட இது ரிட்டர்ன் பண்ணும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் print ஃபங்க்ஷன் உள்ள என்னோட செட் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன் நான். இப்போ இது என்ன வேல்யூ செட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கோ டிஸ்ப்ளே பண்ணுதுன்றதுனால நான் print ஃபங்க்ஷன் உள்ள எந்த வேரியபிள் இருந்து ரிமூவ் ஆகுதோ அந்த வேரியபிள் நேம் டாட் பாப் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டேன். So once this line runs, it will return the value and will affect the set data type. இப்போ நான் கிராஸ் செக் பண்ணி பார்க்க போறேன் எஃபெக்ட் பண்ணிருக்கா இல்லையான்னு. எஸ் எஃபெக்டட். ஸோ நான் என்ன சொல்லிருக்கேன் 99% நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்குமோ ரன் பண்ணிருக்கிறதுனால அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ தட் வேல்யூ இஸ் ரிமூவ். ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் உங்களோட செட் அப்டேட் ஆயிருக்கு. Okay, Mama. This is what a pop function. There are two more functions, ma. One is remove function and அடுத்தது வந்துட்டு discard function. This is very very important question. So நம்ம இருக்கிற வேல்யூ நம்ம செட்ல இருக்கிற வேல்யூ delete பண்ணணும்னா ரெண்டுமே சிமிலராவே வர்க் ஆகும். ஃபார் சப்போஸ் நான் இதுவே காப்பி பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
சோ நீங்க இங்க ரிமூவ் பண்ணணும்ன்றப்ப நீங்க என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகேவா? என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வேல்யூ தான் கொடுக்கணும். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்க எந்த வேல்யூ வேரியபிள் இந்த ரிமூவ் பண்றீங்களோ அந்த வேரியபிள் நேம், ரிமூவ் ஃபங்க்ஷன், அப்புறமா நீங்க கண்டிப்பா எக்ஸிஸ்டிங் வேல்யூ தான் கொடுக்கணும். அதுல இருக்கிற வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட செட்டுக்கு அப்டேட் பண்ணும். இல்லாத வேல்யூ கொடுத்தீங்கன்னா எரர் கொடுத்துரும் இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன். சோ இப்ப மேம் இப்போ இதுல இண்டெக்ஸிங் கூட வர்க் ஆகாது. இண்டெக்ஸிங் வெச்சு நம்ம எந்த இது இருந்தாலுமே வர்க் பண்ண முடியாது. நோ because இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி delete பண்றதுக்கு ஆகாது. because இதுக்காக unordered இல்லையா? ஆமா. ஓகே. so we cannot do. so slicing, indexing அது எதுவுமே இது வர்க் ஆகாது. ஓகே. வெறும் இது காட்டிருக்கேன் பாருங்க. so we cannot do. ஓகே. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சிங்கிள் வேல்யூ ஆக்சஸ் பண்ணனும்னா பண்ணிருக்கேன். Object is not subscriptable. Subscriptable means we cannot get a sub values from the set. Okay. அதே விதமா ஒரு வேல்யூ நம்ம கொண்டு வரதுக்காக we cannot also not able to get multiple values also. We cannot access single value or multiple values. So in the indexing, slicing, range எதுவுமே வந்து வராது. Okay. Because unordered position கிடையாது இல்லையா அதுக்காக. Yeah ma'am. Okay. Replacement கூட பண்றதுக்கு ஆகாது. Replacement done based on the index only, right? நம்ம காட்டிருக்கிறோம். சோ பாருங்க ரீப்ளேஸ்மென்ட் கூட கிடையாது. சோ அது மூலமாவே நம்ம பர்టిక్యులர் வேல்யூவோட பொசிஷன் தெரிஞ்சுக்கணும்னப்ப இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இது டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணாதனால கவுண்ட் ஃபங்க்ஷனும் கிடையாது இதுல. ஓகேவா? ஓகே மேம். ஓகே தென். சோ இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூ ரிமூவ் பண்ணனும்னா இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கார்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே சிமிலராவே வர்க் ஆகும் எப்பன்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூ கொடுக்கும்போது மட்டும்தான். ஃபார் சப்போஸ் நான் எந்த வேரியபிள் ரிமூவ் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் டாட் நான் ஜெய் என்ற வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கும். see here ஜெய் என்ற வேல்யூ கிடையாது. ஓகேவா? சோ இப்போ நீங்க நம்ம பண்ணிருக்கிறது என்னது, இருக்கிற வேல்யூ டெலீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறோம். சோ டெலீட் ஆயிட்டு அப்டேட் பண்ணிருக்கேன். Similar way இந்த discard function கூட existing value எதனா கொடுங்க. For example நான் இப்ப 78 ன்னு கொடுக்கிறேன். 78 ன்றது இருக்கா? இருக்கு. அப்டேட் இருக்கிறது இருக்கு. சோ இருக்கிற வேல்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா அது கூட ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட செட் அப்டேட் பண்ணிடும். ரெண்டுமே சிமிலராவே வர்க் ஆகும் எப்பனா இருக்கிற வேல்யூஸ் இருந்தப்போ. ஃபார் சப்போஸ் நான் இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்ப நம்மளோட செட் எப்படி இருக்குமா, நம்மளோட செட் எது அப்டேட்டர் இதுதானே, நம்மளோட செட் அப்டேட் ஆகுது இதுதானே. எஸ் மேம். நான் இந்த செட்ல ஜெய் என்ற வேல்யூ இருக்கா? கிடையாது. So when I try to remove the non existing value from the set, in the remove function error throw பண்ணும். but இந்த discard function வந்துட்டு எதுமே பண்ணாதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ன்றது யூசுவலா கிடையாது. நான் இந்த discard function யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? I am just trying to remove non existing value using the discard function. It will not return anything. நமக்கு அந்த வேல்யூ இல்லாதனால எந்த எஃபெக்டும் காட்டாம நம்மளோட செட் எப்படி இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு கொடுக்குது. மீன்ஸ் நோ ஆபரேஷன் பர்ஃபார்ம். எந்த ஆபரேஷன் நம்மளுக்கு பண்ணாது இல்லாத வேல்யூஸ் டெலீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணப்போ. ஓகேவா? அதுவே இந்த டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே. செட் ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு இல்லாத வேல்யூ டெலீட் பண்ணும்போது எரர் கொடுத்துரும். தட் மீன்ஸ் அந்த வேல்யூ இதுல கிடையாதுன்ற மாதிரி. அதே டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் எந்த ஆபரேஷனும் நடக்காது. திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிமூவ் ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன். கிளியர்? புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, அட் ஏ டைம் எல்லா வேல்யூஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஃப்ரம் யுவர் செட், தென் மேக் யூஸ் ஆஃப் அ கிளியர் ஃபங்க்ஷன். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? எந்த வேரியபிள் இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் டாட் கிளியர் ஃபங்க்ஷன், ஸோ தட் இட் வில் மேக் த செட் as empty set. நீங்க கிராஸ் செக் பண்ணி பாக்குறீங்க இருக்கா அந்த empty set ஆயிருக்கான்னு. எஸ், இட் இஸ் நவ் empty set.
ஒரே வாட்டி எல்லா வேல்யூஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? clear function அப்ளை பண்ணிடுங்க. Now one more thing, next வந்துட்டு உங்களோட செட்டே மெமரியில இருந்து கம்ப்ளீட்டா delete பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? then make use of a keyword called del keyword. எந்த வேரியபிள்ல நீங்க செட் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள்ல கொடுத்துட்டீங்கன்னா அந்த செட் கம்ப்ளீட்டாவே மெமரியில இருந்து delete பண்ணிடும். திருப்பி நீங்க எப்ப அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது எரர் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு S1 கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா S1 பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் S1. இப்ப நீ ரன் பண்ணி பார்க்கும்போது இதுல இவ்வளவு டேட்டா இருக்கு. நானே இந்த S1 வேரியபிள delete பண்ண means you are indirectly deleting the complete data from the memory which you have stored in this variable. என்ன பண்றீங்க? del variable, sorry, del keyword, variable name என்னது? S1. So it will remove this S1 completely from your memory. நீங்க திரும்பி அந்த S1 வேரியபிள் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு obviously எரர் தான் கொடுத்துரும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்கு. ஒன்ஸ் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன் ஆயிட்டு நீங்க திரும்பி பண்ண போது பாத்தீங்கன்னா S1ன்றது நீங்க டிஃபைனே பண்ணல. that means you deleted from the memory. So that's why it is saying that it's not defined on it. புரியுதாமா? Till here understood about the set concept? Yeah, ma'am. இதுவே தான் set concept. This is all about set. You can also work on set comprehension. Set comprehension கூட இருக்கு. Set comprehension na just like similar to what? Similar to what? List comprehension பார்த்திருக்கிறோமா நம்ம? List comprehension சொல்லும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் உள்ள இட்டரேட்டர் கொடுத்துட்டு இருந்தேன். for variable name in ஏதாவது சீக்வென்ஸ் டேட்டா டைப். இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல இருக்கிற வேல்யூஸ் ஒன் பை ஒன் இந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த வேரியபிள் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறோமா? சோ இது வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். அதே பேசிஸ்ல செட் காம்ப்ரஹென்ஷன் வந்துட்டு சேம் சின்டாக்ஸ், பட் you are using a curly brackets. This is what set comprehension. Okay va? First suppose இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Let us see. I want to create a new set. ஒரு செட் கிரியேட் பண்ணணும். Okay, where it is similar to, where it is same as given set. என்கிட்ட என்ன செட் இருக்கோ அதே செட் மாதிரி ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணணும். சோ அப்ப யூசுவலி நம்ம என்ன பண்றோம்? S is equal to Lakshmi, அடுத்தது வந்துட்டு கிரண், அடுத்தது வந்துட்டு மணி. ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு ஒரு 23.56. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஒரு 100. சோ இது என்னோட செட் ஆக்சுவலா. திஸ் இஸ் மை செட். சோ சேம் இதே செட் மாதிரி எனக்கு ஒரு நியூ செட் கிரியேட் பண்ணணும். அதே நம்மளுக்கு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் தெரியாதப்ப நம்ம என்ன பண்றோம்? யூசுவலி என்ன பண்றோமா? நம்ம வந்துட்டு ஒரு எம்டி செட் கிரியேட் பண்ணிக்கிறோம் யூசுவலி. கரெக்டா? ns is equal to set function யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு எம்டி செட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? இப்போ இந்த எம்டி செட்ல இந்த s வேரியபிள் இருக்கிற ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டு இந்த எம்டி செட்ல ஆட் பண்ணணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? for loop யூஸ் பண்ண போறோம். for I in s. சோ இந்த for loop எத்தனை வாட்டி ரன் ஆகுதுன்னா இந்த s வேரியபிள்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம் இந்த for loop இட்டரேட் ஆகும்போது every time it will reach one value and it will store in this variable. சோ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூஸ் நான் இந்த செட் ஃபங்க்ஷன்ல ஆட் பண்ணி எம்டி செட்ல ஆட் பண்ணனும். செட்ல ஆட் பண்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற one of the function add function. சோ empty set variable வந்துட்டு ns dot add function அந்த I variable வர்ற values one by one add பண்ணிக்கிட்டே போகணும். So once அந்த loop finish ஆயிடுச்சா, it will come out of the loop, then you will print your new set. So எந்த variable ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? ns variable. So பாருங்க, இங்க கூட print பண்ணி பாருங்க. So நம்ம print of s ன்னு கொடுத்தீங்கனா exactly, so print of s ன்னு கொடுத்தீங்கனா exactly s வேரியபிள் என்ன டேட்டா இருக்குமோ அதே டேட்டா நமக்கு கொண்டு வந்திருக்கும். பட் ஆர்டர் நீங்க அதுவே எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஆகாது. பிகாஸ் நம்மளோட வந்துட்டு அன்ஆர்டர் டேட்டா டைப். பட் சிமிலர் டேட்டா யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட்.
So இத்தனை lines of code நீங்க எழுதுற தேவையில்லை if you know the set comprehension. என்ன பண்ணலாம் இப்போ சேம் எக்ஸாம்பிள் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். எப்படி? So ns1 is equal to set comprehension curly brackets இந்த இட்டரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இட்டரேட்டர் யூஸ் பண்றதுனால s வேரியபிள்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த வேல்யூல ஸ்டோர் ஆகும். சிம்பிளா அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணா போதும். print of ns ns1 ரன் பண்ணுங்க. சேம் திங் சேம் டேட்டா வந்திருக்காங்க. So this is what the usage of a set comprehension. நான் இன்னும் 2 more syntaxes சொல்லிருக்கேன் இதுல செட்ல லிஸ்ட்ல, but it will not work in this because இதுல வந்துட்டு every position have a no identification. There is no identification for the values. So அதுக்காக நம்ம கண்டிஷன் கொடுத்து நம்ம வர்க் பண்றதுக்கு ஆகுறது இல்ல. But you can get it like conditions. For example, if I want to get only those values, for example, print only alphabets start ஆகுறது மட்டுமே கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். For example, if I want to print only digits start ஆகுறது மட்டுமே print பண்ணும். ஓகேவா? So what is my question here is I want to create a new set where it contains only numbers. Okay, using set comprehension. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? என்னோட செட் வந்துட்டு யூசுவலி இதுவே தான். இந்த செட்ல வந்துட்டு எனக்கு என்ன இருக்கு? ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கு, இன்டிஜர் வேல்யூஸ் இருக்கு, ஃப்ளோட் வேல்யூஸ் இருக்கு. They are saying new setல only numbers இருக்கணும். Means they are asking to have only these two values. How can we get it? எப்படி கொண்டு வரலாம்? How can we get it? எப்படி print பண்ணலாம்? List comprehension யூஸ் பண்ணி. எப்படி print பண்ணலாம்? only numbers இருக்கிற values மட்டும் தான் என்னோட நியூ செட்ல இருக்கணும். Then how can we print it? Simple number list set comprehension நம்ம பார்க்கிறோம். So see here ns2 is equal to set comprehension for I in s. So ஒரு வேல்யூ இந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆகும். நீங்க கண்டிஷன் கொடுக்குறீங்க if I, ஓகேவா? சோ அந்த I வந்துட்டு என்ன ஆகணும்? only digits ஆயிருக்கணும். ஓகேவா? So where I in ஐன்றது இட்ஸ் a combination of the digits, right? சோ நீங்க வேல்யூஸ் எல்லாமே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா? I equal to I in ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு இது கொடுத்துக்கோங்களேன். SS is equal to நீங்க digits கொடுத்துக்கோங்க. So like what? 0 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 6 7 8 9. Okay, 9. Then there is a one dot symbol also because நம்ம float values கூட access பண்ணிக்கிறதுக்காக. So when I in SS இந்த நம்ம கிட்ட இருக்கிற I வேரியபிள்ல இருக்கிறது இந்த SS-ல இருந்துச்சா? So usually it's a combination of digits, கரெக்ட்டா? So நமக்கு நம்பர்ஸ் ஆயிருக்கணும். One second. நமக்கு எம்டி செட் தான் வருது பிகாஸ் எதுக்காக வரலன்னா இது நம்மளுக்கு 1 2 3 இது கொடுத்து நமக்கு இந்த காம்பினேஷன் கிடையாது. இந்த கம்ப்ளீட் காம்பினேஷன் இருக்கணும். நான் என்ன பண்றேன் தெரியுமா? So there is a one function ma. என்ன function தெரியுமா? is instance. Usually நான் என்ன சொல்லிருக்கேன்? These are all called what? This is an object. This is a class. கரெக்ட்டா? இந்த கிளாஸ்ல எனக்கு integers float இருந்தா மட்டுமே வரணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா if there is a one function called is instance function. ஓகேவா? is instance function எந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா? சோ இந்த I வேரியபிள்ல இருக்கிற டேட்டா இன்டிஜரா float-ஆ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ் மட்டுமே print பண்ணனும் அப்படிட்டு. ஓகே? சோ is instance of what variable? அந்த s வேரியபிள்ல இருக்கிறது இன்டர்னா இருக்கணும் or float-ஆ இருக்கணும். So you have to give I variable. Why? Because நம்ம இந்த வேரியபிள் தான் செக் பண்ணனும். சோ பாருங்க I கொடுக்கணும், s கிடையாது. See
once again I'm explaining. Understand ஆகுதாமா இது என்ன பண்ணிருக்கேன்னுட்டு? So usually இங்க பாருங்களேன், நான் இப்ப just see here x is equal to 100 ன்னு கொடுத்திருக்கேன். So நான் இது integer ன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? So நான் print of see type of x ன்னு கொடுக்கும்போது இந்த x வேரியபிள் மீன்ஸ் x வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டான்றது இன்டிஜர். சோ டேட்டா டைப்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்றது என்னதுன்னா கிளாஸ். தட் மீன்ஸ் டேட்டா எல்லாமே கிளாसेस. ஓகேவா? சோ இப்போ இது இந்த கிளாஸ்க்கு இது ஆப்ஜெக்ட்டா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சோ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? print of is instance of x. இதுல இருக்கிறது அது இன்டிஜரான்னு கூப்பிடுறீங்க. இன்டிஜர் வேல்யூ. அப்ப என்ன கொடுத்து பாருங்க இன்டிஜர். பாத்தீங்களா? சோ என்ன பண்ணீங்க? இந்த x வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா இன்டிஜரா? ஆமா, ஆச்சு நம்ம ட்ரூ கொடுக்குது. கரெக்ட்டா தானே? சேம் இன்டர்ட்ட போட்டிருக்கேன் நான். ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டேட்டா என்னது தெரிஞ்சுக்கணும்னப்ப is instance பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ ஆப்ஜெக்ட் is an instance of a class ன்னுட்டு. புரியுதாமா? சோ அதே விதமா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? I வேரியபிள்ல இன்டிஜர் வேல்யூஸ் float வேல்யூஸ் மட்டுமே. இப்ப ஃபர்ஸ்ட் I எடுத்துக்கோம். சோ I இந்த வேல்யூ எடுத்துக்கோம் லக்ஷ்மி. ஓகேவா? S வேரியபிள் இருந்து இங்க செக் பண்ணிக்கோம். சோ லக்ஷ்மின்றது இன்டிஜரா floatஆ எதுமே கிடையாது. சோ அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் ஆகாது. திரும்பி 100 எடுத்துக்கோம் இந்த I வேரியபிள். சோ இந்த 100ன்றது இன்டிஜர் floatஆ இந்த ரெண்டுக்கு எதிராவா? ஆமா, அப்ப அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். சோ இந்த I வேரியபிள்ல அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். திரும்பி கிரண் எடுத்துக்கோம். சோ அந்த கிரண் I வேரியபிள் அது இன்டிஜர் floatஆ கிடையாது. சோ அது பிரிண்ட் ஆகாது. சோ இத எடுத்துக்கோம். இந்த வேல்யூ இது ரெண்டுத்துல எது வேணுமா? ஆமா. சோ it will print that value. சோ அந்த மாதிரி உங்களோட செட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸ் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு it will return only the number values in your new set. புரிஞ்சுச்சாமா? Understood till here? Yes ma'am, புரிஞ்சுச்சு ma'am. Okay then. அதே விதமா நீங்க இப்போ only strings கொண்டு வரணும்னு என்ன பண்றீங்க? only strings என்ன லக்ஷ்மி, கிரண், மணி இந்த மூணே கொண்டு வரணும்னப்ப என்ன பண்ண போறீங்க? String. அಷ್ಟೇ அவ்வளவுதான். I வெச்சிட்டு சிம்பிளா என்ன பண்ண போறீங்க? see here is instance of ஒரே ஒரு தானே ஒண்ணே ஒரு ஸ்ட்ரிங் தானே நீங்க கேக்குறீங்க. ஸ்ட்ரிங் அண்ட் கொடுத்துட்டா போதும். only string values மட்டுமே கொண்டு வந்துரும். Okay. புரிஞ்சுச்சா? This is all about. Okay, hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel and support my channel. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.